அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபை, ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்ஆ உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை முஹர்ரம் பிறை 30 ஹிஜ்ரி 1447, 25 ஜூலை 2025. தலைப்பு நமது பிள்ளைகளும் திருக்குர்ஆனும். தலைப்பு நமது பிள்ளைகளும் திருக்குர்ஆனும். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன்தான் மகத்துவமிக்க இந்த திருக்குர்ஆனை நமக்கு அருளி இருக்கிறான். அகில உலகத்தார் யாவருக்கும் இந்த வேதம் ஓர் ஒளியாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கிறது. மேலும் வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹுவையன்றி வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையுமில்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். அவனுக்கே நன்றி செலுத்த வேண்டும். அவனது கிருபைகளை நன்கு உணர்ந்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹ் கூறுகிறான், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். அலிஃப் லாம் மீம், குர்ஆனாகிய இதுதான் வேத நூலாகும். இதில் சந்தேகமே இல்லை. இறையச்சமுடையவர்களுக்கு இது நேரான வழியை காட்டுகிறது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். முஃமின்களே, ஒரு வேத நூல் இருக்கிறது. அது முழுமையானதாக இருக்கிறது. மேலும் மேன்மை மிக்கதாகவும் அழகானதாகவும் அது திகழ்கிறது. நமக்கு முன்னர் வாழ்ந்தவர்களிடமும் இதற்கு இணையான ஒரு நூல் இருந்ததில்லை. அதே போன்று நமக்கு அடுத்து வரும் தலைமுறையினரிடமும் இதற்கு ஒப்பான நூல் இருக்கப் போவதில்லை. இது முந்தைய தலைமுறையினருக்கான தயாரிப்பாகவும் சேமிப்பாகவும் இருந்தது. அடுத்த தலைமுறையினருக்கான பாதுகாப்பு அரணாக திகழ்கிறது. என்றும் நிலை பெற்றிருக்கும் பேரதிசயமாக இந்த வேதம் இருக்கிறது. மேலும் உறுதிமிக்க உச்சநிலை தத்துவங்களை இது நிலைநிறுத்துகிறது. எல்லாம் வல்ல இறைவன் திருமறையில் கூறுகிறான், குல் ஃபலில்லாஹில் ஹுஜ்ஜத்துல் பாலிகத்து ஃபலவ் ஷாஅ லஹதாக்கும் அஜ்மஈன். நபியே, நீர் கூறுவீராக, மறுக்க முடியாத முழுமையான ஆதாரம் அல்லாஹுடையதே. மறுக்க முடியாத முழுமையான ஆதாரம் அல்லாஹுக்குரியதே. அவர்களுடைய ஆதாரம் முற்றிலும் தவறுதலானதாகும். அவன் நாடியிருந்தால் உங்கள் அனைவரையும் நேரான வழியில் கொண்டு வந்திருப்பான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். விரிவான விளக்கங்களை நன்கு எடுத்து உரைக்கிறது. இந்த வேதம் தெளிவான ஆதாரங்களை எடுத்து காட்டுகிறது. எவ்வித கூடுதலோ இடை சேர்க்கலோ இருட்டடிப்போ செய்யப்படாமல் தொடர்ந்து இந்த வேதம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான், லா யஅதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபிஹி தன்ஸீலும் மின் ஹகீமின் ஹமீத். இதற்கு முன்னும் சரி இதற்கு பின்னும் சரி உண்மைக்கு மாறான ஒரு விஷயமும் திருக்குர்ஆனாகிய இதை அணுகவே முடியாது. மிக்க புகழும் ஞானமும் உடையவனால் இது இறக்கப்பட்டது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறார். அதுதான் மகத்துவமிக்க திருக்குர்ஆன் ஆகும். அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரும் மகத்துவமும் பயனும் தரக்கூடிய இந்த திருக்குர்ஆனை நமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதை தவிர சிறப்பான வேறு எந்த ஒன்றையும் ஒரு தாயோ தந்தையோ தனது பிள்ளைகளுக்கு தர முடியாது. நாம் ஏன் நமது பிள்ளைகளுக்கு திருக்குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறோம் என்பதை ஒவ்வொரு தந்தையும் தமக்கு தாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். சஹாபி அப்துல்லா இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களின் பின்வரும் அறிவுரையை பெற்றோர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். திருக்குர்ஆனை நீங்கள் நன்கு பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எனவே அதனை நீங்கள் முறையாக கற்றுக்கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பிள்ளைகளுக்கு அதை முறைப்படி சொல்லிக் கொடுங்கள். ஏனெனில் நீங்கள் இவ்வாறு கொடுப்பதை பற்றி பின்னாளில் விசாரிக்கப்படுவீர்கள். இவ்வாறு
கற்றுக் கொடுப்பதற்காகவே, இவ்வாறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவே உங்களுக்கு நற்கூலி கிடைக்கும். அறிவுள்ளவனுக்கு ஆகச் சிறந்த ஆலோசனையை தருவதற்கு இந்த திருக்குர்ஆன் ஒன்றே போதும் என்று அந்த சஹாபி கூறுகிறார்கள். இந்த வேதத்தை நல்ல முறையில் கற்றுக்கொள்வதன் மூலம் நமது பிள்ளைகளுக்கு மன அமைதியும் நேரான பாதையும் இறைவனின் கிருபையும் தொடர்ந்து கிடைக்கும். இது குறித்து எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான், வஇன்னஹு லஹுதன் வரஹ்மத்துல் லில் முஃமினீன். ஆகவே அவர்களில் எவர்கள் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களுக்கு இது நேர்வழிகாட்டியாகவும் அருளாகவும் இருக்கிறது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். மேலும் பிள்ளைகள் தங்கள் இறைவனோடு தொடர்பை அதிகப்படுத்திக் கொண்டு இறையச்சத்தோடு திகழ்வதற்கு இந்த திருக்குர்ஆனின் அறிவு தேவைப்படுகிறது. இதனை கற்பதன் மூலம் அவர்களின் சிந்தனை ஒளிமயமாகிறது. மேலும் பிள்ளைகளின் அன்றாட வாழ்வில் அவர்கள் சந்திக்கும் ஒவ்வொரு விதமான சிரமங்களிலிருந்தும் அல்லாஹ் தகுந்த முறையில் பிள்ளைகளை பாதுகாக்கிறான். திருக்குர்ஆனே ஆகச் சிறந்த பாதுகாப்பு என்பதை அல்லாஹு தஆலா பின்வருமாறு கூறுகிறான், மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா. நபியே, நீர் சிரமப்படுவதற்காக இந்த குர்ஆனை நாம் உம்மீது இறக்கவில்லை. நபியே, நீர் சிரமப்படுவதற்காக இந்த குர்ஆனை நாம் உம்மீது இறக்கவில்லை என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். ஆம், திருக்குர்ஆன் மூலமே பிள்ளைகளின் வாழ்வு சுபிட்சமாக அமைகிறது. அவர்களின் குணாதிசயங்களும் நற்பண்புகளும் மேம்படுகிறது. தங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையை பின்பற்றியவர்களாக உருவாகிறார்கள். ஏனெனில் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணாதிசயம் திருக்குர்ஆனாகவே இருந்தது என்று பின்வருமாறு அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், கான ஹுலுகுஹு அல் குர்ஆன். அவர்களுடைய குணம் குர்ஆனாகவே இருந்தது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். திருக்குர்ஆனை மனனம் செய்வதை நமது பிள்ளைகள் வளமையாக்கி கொண்டால் அவர்களின் அறிவும் சிந்தனையும் கவனமும் படைப்பாற்றலும் மேம்படும். ஏனெனில் திருக்குர்ஆன் வசனங்களுக்கு இடையில் இருக்கும் தொடர்பையும் அதற்கு ஊடாக இருக்கும் உள்ளீடுகளையும் பிள்ளைகள் கவனிக்கிறார்கள். மேலும் ஒத்த வசனங்களுக்கு இடையில் இருக்கும் வேறுபாடுகளை உற்று நோக்குகிறார்கள். இதனைத் தொடர்ந்து அவர்களின் புத்தி கூர்மையும் படைப்பாற்றலும் மேம்படுகிறது, நினைவாற்றல் பெருகுகிறது, புரிந்து கொள்ளும் தன்மையை வளர்த்துக் கொள்கிறார்கள், மொழி அறிவில் தேர்ச்சி பெறுகிறார்கள். ஒரு கருத்தை எடுத்துச் சொல்லும் போது நயமிக்க வார்த்தைகளால் விவரிக்கும் ஆற்றலை உருவாக்கிக் கொள்கிறார்கள். எப்படி அவர்களுக்கு இதுவெல்லாம் அமையாமல் போகும்? ஏனெனில் அவர்கள் இந்த திருக்குர்ஆனோடு சேர்ந்து தங்கள் தாய்மொழியாகிய அரபி எனும் அதிநவீன மொழியியல் சூழலில் வாழ்கிறார்கள். எளிமையான கட்டமைப்பையும் வற்றாத சொல் வளங்களையும் சூழ்நிலைகளுக்கேற்ப நேர்த்தியான வாசகங்களை உருவாக்கி தரும் வல்லமையையும் இந்த அரபி மொழி கொண்டிருக்கிறது. ஏனெனில் எளிமையான கட்டமைப்பையும் வற்றாத சொல் வளங்களையும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நேர்த்தியான வாசகங்களை உருவாக்கி தரும் வல்லமையையும் இந்த அரபி மொழி கொண்டிருக்கிறது. சுமார் 70,000 அரபி வார்த்தைகளால் இந்த திருக்குர்ஆன் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து எல்லாம் வல்ல அவன் கூறுகிறான், பிலிசானின் அரபிய்யிம் முபீன். தெளிவான அரபி மொழியில் இது இறக்கப்பட்டுள்ளது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். இறைவேதத்தின் ஒரு சில பகுதிகளை மனனம் செய்திருந்தால் நமது பிள்ளைகளின் மொழி அறிவு திறனும் மனவளமும் எவ்வளவு சிறப்பாக அமையும் என்று நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். விண்வெளிகள் மற்றும் அதில் நடக்கும் மாற்றங்கள், ஏனைய படைப்புகள் மற்றும் அதில் பொதிந்து இருக்கும் உட்கூறுகள், முந்தைய சமுதாயத்தின் வரலாறுகள், அதன் மூலம் கிடைக்கும் படிப்பினைகள் உள்ளிட்டவற்றை நமது பிள்ளைகள் திருக்குர்ஆன் மூலம் கற்று தேர்ந்தால் அவர்களின் நாகரீகமும் சிந்தனை வளமும் எப்படி மேம்படும் என்று யோசித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, திருக்குர்ஆனில் கூறப்பட்டிருக்கும் கருத்துக்களை மிக ஆழமாக உற்று நோக்கினால் பிள்ளைகளின் சுய ஆற்றல் மேம்படும், ஆளுமை திறன் வலிமை பெறும், இனம் புரியாத கவலைகள் விலகும், சோகமான மனநிலையிலிருந்து எளிதில் விடுபடுவார்கள், மனதை எப்போதும் அமைதியாக வைத்துக் கொள்ள முடியும், தன்னம்பிக்கையை வளர்க்க உதவும். எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறுகிறான்,
அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹி அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். மெய்யாகவே நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் அவர்கள்தான். அவர்கள் முன் அல்லாஹுவின் திருப்பெயர் துதி செய்யப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நிம்மதி அடைந்து விடுகின்றன. ஏனென்றால் அல்லாஹுவின் திருப்பெயரை துதி செய்வதால் உண்மை நம்பிக்கையாளர்களின் உள்ளங்கள் நிச்சயமாக நிம்மதி அடைகின்றன என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். அல்லாஹுவின் மீது ஆணையாக திருக்குர்ஆனின் அறிவு சுனையிலிருந்து தொடர்ந்து பருகி வருபவருக்கு இறையருள் கிடைக்க வேண்டும். திருக்குர்ஆனின் அறிவு சுனையிலிருந்து தொடர்ந்து பருகி வருபவருக்கு இறையருள் கிடைக்க வேண்டும் என்று நாம் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து அவருக்கு வாழ்த்துகள் கிடைக்கட்டும், அவருக்கு பாராட்டுகளும் கிடைக்கும். எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். நிச்சயமாக இந்த குர்ஆன் மிக நேரான நீதமான பாதைக்கு வழிகாட்டுகிறது. நிச்சயமாக இந்த குர்ஆன் மிக நேரான நீதமான பாதைக்கு வழிகாட்டுகிறது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். தங்கள் இறைவனின் வேதத்தை மிக அதிகமாக நேசிப்பவர்களே, தங்கள் இறைவனின் வேதத்தை மிக அதிகமாக நேசிப்பவர்களே, சங்கை நிறைந்த இந்த திருக்குர்ஆனை கற்றுக்கொள்வதன் முக்கியத்துவத்தை பற்றி ஒரு முறை காலம் சென்ற சங்கை நிறைந்த இந்த திருக்குர்ஆனை கற்றுக்கொள்வதன் முக்கியத்துவத்தை பற்றி ஒரு முறை காலம் சென்ற மாண்புமிகு ஷேக் ஜாயித், அல்லாஹ் அவர்களின் ஒதுங்குமிடத்தை உயர்வானதாக ஆக்கி வைப்பானாக, அவர்களிடம் விசாரிக்கப்பட்டது. அதற்கு அவர்கள் தமது இறைவன் மீது தான் கொண்டிருக்கும் உறுதியான நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாகவும் ஆழமான தனது ஞானத்தை பறைசாற்றும் விதமாகவும் பின்வரும் வார்த்தைகளில் பதிலளித்தார்கள். என்னுடைய எல்லா நோக்கங்களும் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. என்னுடைய எல்லா நோக்கங்களும் இறை நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டவை. ஏனெனில் மனிதர்கள் யாவரும் இறைவனின் படைப்பாக இருக்கிறார்கள். அவனின் உருவாக்கமாகவே இம்மனிதர்கள் திகழ்கிறார்கள். மேலும் படைப்பாளனாகிய அல்லாஹுடைய பேச்சாக இந்த கண்ணியம் நிறைந்த திருக்குர்ஆன் இருக்கிறது. நம்முடைய இவ்வுலக வாழ்க்கைக்கும் நமது மார்க்கத்திற்கும் நல்லவற்றை நாம் விரும்பினால் அதற்குரிய விளக்கங்களை சங்கை நிறைந்த இந்த திருக்குர்ஆனில் நாம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த மனிதன் அல்லாஹுவால் உருவாக்கப்பட்டவன். தான் எதை உருவாக்கி இருக்கிறேன் என்பது குறித்து படைப்பாளனாகிய அவன் நன்கு அறிகிறான் என்று ஷேக் ஜாயித் அவர்கள் கூறியுள்ளார்கள். நமது தேசத்தந்தை காலம் சென்ற மாண்புமிகு ஷேக் ஜாயித், அல்லாஹ் அவர்களின் ஒதுங்குமிடத்தை உயர்வானதாக ஆக்கி வைப்பானாக. அவர்களின் பார்வை எத்தகைய மகத்துவமானது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நற்பாக்கியம் நிறைந்த நமது தேசத்தில் அவர்களின் கூற்று இன்றைய நாள் வரை நிலைத்திருக்கிறது. ஏனெனில் சங்கை நிறைந்த இந்த திருக்குர்ஆனை பாதுகாப்பதில் எந்த ஒரு சின்ன முயற்சியையும் கைவிடாமல் இத்தேசம் நிறைவேற்றி வருகிறது. திருக்குர்ஆனை மிக அதிகமாக அச்சிட்டு விநியோகித்து வருகிறது. பல்வேறு மொழிகளில் இந்த குர்ஆனின் செய்திகளை இந்த அரசு பரப்புகிறது. திருக்குர்ஆன் மற்றும் அது சார்ந்த கல்வி அறிவில் நன்கு தேர்ச்சி பெற்று வருபவர்களுக்கு தலை சிறந்த விருதுகளையும் மதிப்பு வாய்ந்த பரிசு தொகைகளையும் வழங்கி வருகிறது. எனவே திருக்குர்ஆன் தொடர்பான வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளை சேர்த்து விடுவதில் நீங்கள் ஆர்வம் காட்டுங்கள். திருக்குர்ஆனை முறையாக ஓதுவது, அதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விளக்கங்கள், அடிப்படை தகவல்கள் உள்ளிட்டவற்றை அங்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். பள்ளிவாசல்கள், சபைகள், சிறப்பு முகாம்கள் மற்றும் உங்கள் பகுதியில் இருக்கும் திருக்குர்ஆன் மனன வகுப்புகள் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி உங்கள் பிள்ளைகளுக்கு திருக்குர்ஆன் அறிவை போதியுங்கள். எச்சரிக்கிறோம், மிக கடுமையாக எச்சரிக்கிறோம். நமது நாட்டில் தகுந்த முறையில் உரிமம் பெறாதவர்களிடம் திருக்குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டாம். எனவே நம்பகத்தன்மையற்ற இணையதளங்கள் வாயிலாக திருக்குர்ஆன் கற்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். அங்கீகாரம் பெறாத நபர்களிடமிருந்து திருக்குர்ஆனை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யாதீர்கள். மேம்போக்காக திருக்குர்ஆன் பாடம் என்று சொல்லிவிட்டு மறைமுகமாக இஸ்லாத்திற்கு எதிரான கருத்தை அவர்கள் பரப்பிவிடக்கூடும். ஏனெனில் அறிமுகமில்லாத, அங்கீகரிக்கப்படாத வாய்ப்புகளையும் தளங்களையும் நமது வீடுகளிலேயே நமது பிள்ளைகளுக்கு நாம் உருவாக்கி தந்தோம்.
அறிமுகம் இல்லாத அங்கீகரிக்கப்படாத வாய்ப்புகளையும் தளங்களையும் நமது வீடுகளிலேயே நமது பிள்ளைகளுக்கு நாம் உருவாக்கி தந்தோம். அதன் மூலம் அவர்கள் திருக்குர்ஆனை கற்றுக்கொள்ளட்டும் என்று நாம் இருந்தோம். ஆனால் அது எதிர்மறையான விளைவுகளையே தந்திருக்கிறது. நம் அனைவருக்கும் பேரழிவுகளை உருவாக்கி இருக்கிறது. துயரங்களையும் நெருக்கடிகளையும் கவலைகளையும் தந்துவிட்டு சென்றிருக்கிறது. இந்த அரசின் அங்கீகரிக்கப்படாத திருக்குர்ஆன் வகுப்புகளில் ஒரு வசனத்திற்கு எதிர்மறையான விளக்கங்களை கொடுத்து பிள்ளைகளை திசை மாற்றுகிறார்கள். ஒரு வசனத்தின் உண்மையான நோக்கத்தையும் உரிய விளக்கத்தையும் அவர்கள் இருட்டடிப்பு செய்து விடுகிறார்கள். இதனால் பிஞ்சு உள்ளங்களில் ஆழமான சந்தேகங்களை விதைத்து விடுகிறார்கள். இது வாழ்நாள் முழுவதும் பிள்ளைகளுக்கு துயரத்தையே கொடுத்திருக்கிறது. இத்தகைய சிறிய விஷம்தான் தவறான வழி, அழிவுக்கான பாதையை நோக்கி தவறான வழி மற்றும் அழிவுக்கான பாதையை நோக்கி செல்லும் அளவிற்கான துணிச்சலை அந்த பிள்ளைகளுக்கு பின்னாளில் தந்து விடுகிறது. தான் நினைப்பதே சரி, தான் செய்ய இருப்பதே சரியான செயல், தான் நினைப்பதே சரி, தான் செய்ய இருப்பதே சரியான செயல் என்கிற கண்மூடித்தனமான தைரியத்தை அவர்களுக்கு இந்த மாதிரி தவறான விளக்கங்கள் தந்து விடுகிறது. எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான், வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுனஆ. அவர்கள் யார் என்றால் இவ்வுலக வாழ்வில் தவறான வழியிலேயே முயற்சி செய்து கொண்டு தாங்கள் மெய்யாகவே நல்ல செயல்களையே செய்வதாக எண்ணிக்கொள்வார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இவ்வுலக வாழ்வில் தவறான வழியிலேயே முயற்சி செய்து கொண்டு தாம் மெய்யாகவே நல்ல செயல்களையே செய்வதாக எண்ணிக்கொள்வார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் மக்தும் மற்றும் மாண்புமிகு ஷேக் கலிஃபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவே நினைவு கூறுங்கள். அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். சதக்கல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹின் நபியில் கரீம்.